காய்ஸ், புதுசா வந்திருக்க கில்ட் ஸ்பின் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது இல்லாம உங்களுக்கு இந்த கில்ட் ஸ்பின்ல 60 வவுச்சர் ஃப்ரீயா எடுத்துக்க முடியும். 50 யூசி வவுச்சர் 20, 40 யூசி வவுச்சர் 20, 30 யூசி வவுச்சர் 20. ஆல்ரெடி ரீல்ல போட்டாச்சு. ஸ்பின் அண்ட் வின்ல போயிட்டீங்கன்னா அதுல வந்து ஃப்ராஸ்டி ஃபன்லேண்ட்னு இருக்கும். அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் கார்டு கொடுத்து ரெடீம் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு உங்களால 40 பிங்க் கலர் கார்டு தான் எடுக்க முடியும். ஸோ எப்பவுமே டெய்லி கரெக்டா எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்பின்னுக்குமே வரும். இந்த மாதிரி ஸ்பின் வீடியோ, நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், அதுக்கப்புறம் ஃபன் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போவோமா? அவ்வளோதான், இப்போ ஸ்பின்குள்ள போக வேண்டியதான். ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் ஆர்பி ட்ரெஸ் மாதிரி இருக்கு. இது ஏதோ ஒரு சீசன்ல ஆர்பி ட்ரெஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தான். இதுல வந்து எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிப்போம். இதில் ஒரே ஒரு வர்த்தான ரிவார்ட்னா வெக்டார் மட்டும்தான், வேற எதுவுமே. கிளைடருமே சிம்பிள். ஏதோ போன வாட்டி எனக்கு வந்து லக்ல அந்த கிளைடர் கொடுத்தான். அந்த கிளைடர் ஆக்சுவலி ஸ்கேல் கூட வந்து செம்ம கிளைடர். இப்போ இது கூட ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டானுங்க. கூட இருக்க அந்த கில்ட்டை வச்சு சேர்த்தாதான் வந்து அவங்களுக்கு மொத்தமாக அந்த போஸே வரும். கிளைடர் பார்க்க ஆவரேஜ் தான். அதுக்கப்புறம் அவ்வளோதான். பேக்லாம் அதுக்கப்புறம் இந்த ஜெம்மு வெக்டார்ல எல்லாமே நல்லா இருக்கு. இதில் கில்ஃபீடு, லூட் கிரேட்டு இதுவுமே பார்க்க செம்மையா இருக்கு. கில்ஃபீடு தரம். அதுக்கப்புறமேட்டு லூட் கிரேட் தான் பார்க்க அப்படியே ட்ரோன் மாதிரி இருக்கு பார்க்க. அப்புறம் பேக்ல வச்சிருக்க எஃபெக்ட். ஓவரால் வெக்டார் நல்லா இருக்கு. இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, எதுவும் என்ன சொல்றது தெரியல. சரி, ஓகே, இப்போ ஸ்பின்னுக்குள்ள போவோமா? இந்த வாட்டி லக் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சரி, எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு என்ன வவுச்சர், 10 ரூபா வவுச்சர். ஓகே, 10 ரூபா வவுச்சர்ல ஒரு ஸ்பின்னு போடுவோம். அது ஆக்சுவலி எப்பவும் போலதான், ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. சரி, ரைட்டு. இனிமையாச்சும் லக் இருக்கும்னு பார்க்குறேன். ஸ்கிப்ல போட்டு அவ்வளோதான். 10 என்ன வவுச்சரு? ஓகே, போடு. ஜெம்மு எடுத்தோன்னே அதுவும் முதல்ல ஜெம்மு கொடுத்துருக்கான். ஆக்சுவலி லக்கா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அடுத்து. ஐயோ இல்லை. சரி, லக்கு இல்லையே. அடுத்தது போடு ஜெம்மு. இது என்ன இது? ஜெம்மா தருவானோ மறுபடி? ஜோ இல்லை. சரி, நான் எதுவுமே சொல்ல. கொடுங்க. அடா ஃபர்ஸ்ட் அடே பெயிண்ட் டப்பாலாம் வேணாம், வேற ஏதாவது கொடுங்க. அடா இது ஐயோ, கன்னு மட்டும் போதும். முழுட்டோ நைஸ். முழுட்டோ முழு மெட்டீரியல் போட. ஓகே, அடுத்ததுல ரெட் டாட்டா. ஓகே, அடுத்தது போடு ஜெம்மு. இதோட 3வது ஜெம்முன்னு. ஆமா, 20 ஸ்பின் முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்தது ஃபுல்லா மினி ஜெம்மு. அடுத்தது போடு கிரேனேடு. இன்னும் கன்னு தான் முழு மெட்டீரியலு. கன்னு பெயிண்ட் டப்பா தான் தரான், கன்னு தரமாட்டானே. போடு ஜெம்மு. என்ன இதோட 4வது ஜெம்மு. அடுத்ததுல இல்ல. அடுத்தது இல்ல. ஜெம்மு அடே ஜெம்மாவது கொடுங்களேன். இது வந்து இதுவா மாறிடும். ஓகே, அடுத்தது ஃபர்ஸ்ட் இல்லையே. அடுத்தது முழு ஜெம்மாச்சு தாங்கடா. அட பாவி, எதையும் தரமாட்டேன்ட்டான். பெயிண்ட் டப்பா இது ஆல்ரெடி கிடைச்சதா? ஃபர்ஸ்ட்ரா போடு ஜெம்மு. இது என்ன ஃபுல்லாச்சு? சினர்ஜி ஃபுல்லாயிடுச்சோ? ஐயோ தெரியல இது வேற. இது ஓகே. அடுத்ததுல முழு மெட்டீரியலாக கொடுங்க. என்னது இது? மினி மெட்டீரியலு ஓகே. சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. எண்ட் ஃப்ரேமு கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, மெட்டீரியல் எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். கடைசியாக ஒரு மினி ஜெம்ச்சி ஃபுல் ஜெம்மும் கலெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு அதான் இப்போ எத்தனை மொத்தம் 12 ஜெம்மா. 12 ஜெம்மு 155 இது. ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் ஓகே. ஒன்றும் தரல. ஐயோ ஒன்றும் தரல. கொடுங்கடா. அடே ஃபர்ஸ்ட்டு முழிஞ்சமா தரணும்ல. அந்த மோல்ட் எத்தனை வெறும் 3. இதெல்லாம் என்னது அநியாயம்? வாங்கணும்னா மட்டும் 15 ஜெம்மு. ஓகே, 2 ஜெம்மா. நைஸ். வாயடைச்சிட்டானுங்க. அடுத்தது
அடுத்தது ஓகே. அடுத்தது 10. தரமா தரல. அடுத்தது. ஐயோ அடுத்தது. தரலையே. அடுத்தது போதும், எதனா கொடுங்க. பெயிண்ட் டப்பா கொடுத்தது போதும்டா டேய். ஐயோ ஒன்றும் தரல. ஃபர்ஸ்ட் பண்றானுங்க. அடுத்ததுலயாச்சு கூட ஜெம்மு கூட அட்டாச்மெண்ட். ஓகே நைஸ். ஓகே டன்னு. அப்புறம் வேற என்ன எல்லாம் ஃபுல்லா பெயிண்ட் டப்பா இடிச்சம். அடுத்ததுல மோல்டோ. இதுதான் மோல்டோ வந்து வாங்கணும்னா மட்டும் 15, இவனுக்கு கொடுத்தா மட்டும் 3. இது என்ன கதை தானே இது. அடுத்ததுல ஃபுல்லா மினிஜம் பெயிண்ட் டப்பா. பெயிண்ட் டப்பாவே வேணாம்டா எனக்கு, அது வேண்டவே வேண்டாம். கிரனேடு அப்படியே 3 தருவானுங்க, ஒன்றும் சொல்ல இல்லை. அடுத்ததுல மினி ஜெம்மு தான், ஒரே மினி ஜெம்மா தரான். அடுத்தது ஸ்கோப்பு. ஓகே ஸ்கோப்பு கிடைச்சிருக்கு. வேற எதுவும் தரல, அவ்வளோதான். சொல்லிக்கிறால வேற எதுவும் இல்லை. அடுத்ததுல வந்து பேகு ஸ்கோப்பு. ஓகே வேற அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை. ஓகே அடுத்தது ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ரிவார்டு. ஓகே முழிஜம். ஓகே பட் ஆனால் இவ்வளோ ஸ்பின் முடிஞ்சு வேற எதுவுமே தரல. ஒரே ஒரு பேக் தான் கொடுத்தானே, வேற எதுவுமே தரல. இதுலையாவது இது என்னது? ஓ மாஸ்கா அந்த இது. ஓகே இதெல்லாம் வந்து அல்டிமேட்டு ஷோயோ. அடுத்ததுல ஒன்றும் இல்லை, எல்லாம் மினி ஜெம்மு. அடுத்ததுல அட்லீஸ்ட் ஒரு முழு மெட்டீரியலாக கொடுக்கலாமில்ல. ஓகே அடுத்ததுல இதுல அட்டாச்மெண்ட்டு மினி மெட்டீரியலு. ஓகே தான். சரி எதனா கொடுங்கடா. ஃபஸ்ட்டுடா ஒரு பேக் மட்டும் எப்படா. இதுலயும் இது 3 தரத்துக்கு எதுக்கு இது? வேற எதனா கொடுங்க போதும். ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும். முழு ஜெம்மு. ஆனா அன்னைக்கு ரிவார்ட்ஸ் எதுவுமே தரல, வெறும் பேக் மட்டும் தான் கொடுத்தா. அந்த அல்டிமேட் மாஸ்க்கு. ஷோயோ. அடுத்ததுல ஃபர்ஸ்ட் பண்ணாதீங்கடா, கொடுங்கடா ஏதாச்சும். இதுலயாச்சும் இப்ப தருவான். இல்ல கிடையாது, மூட்டு போன்ற அளவுக்கு பண்ணிட்டான். அடுத்தது முழு ஜெம்மு. என்ன அந்த ஸ்பின்ல ஒரே முழு ஜெம்மா கிடைக்குது, என்னன்னு தெரியல. சரி ஓகே இப்ப என்னென்ன பேலன்ஸ். ஓகே இது வந்து ரெடீம் பண்றோம். ஓகே தான், ட்ரெஸ்ஸு சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. அதுக்கப்புறம் வெக்டார் தான் தரோம் இந்த வாட்டி. வெக்டார் க்ளோஸ் ரேஞ்சுக்கெலாம் பயங்கரமாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. எடுத்து ஆடுவீங்கன்னா வாங்கிடுங்க. அடுத்தது கிளைட்ரு. அடுத்தது வேற என்ன இருக்கு? ஓகே அவ்வளோதான். எமௌண்ட்டு. ஓகே இதையும் எடுத்தாச்சு. அடுத்தது மிச்சம் வந்து ஓகே லாபி தீமு. இது வந்து ஆக்சுவலி அப்கிரேட் பண்ணாததா? ஆமாம் ஐ திங்க் ஸோ, அப்படிதான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த இது கொடுத்தா அப்கிரேட் பண்ணுவோம். ஒன்றும் புரியல, இது அப்கிரேட் பண்ணாதானே தெரில. சரி ஓகே அடுத்ததுல இந்த பக்கம் வேறு அட்டாச்மெண்ட்டு ரிட்டர்னரு ஆல்ரெடி இது இருக்குது, எல்லாமே இருக்கும் அதில். ஓகே அமௌண்ட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாஸ்க் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு சிட்டிங் போஸ் வரும். அவ்வளோதான், மாஸ்கையும் எடுத்தாச்சு, ரெடீம் பண்ணியாச்சு. ஓகே அடுத்தது வேற என்ன இருக்குதுல? அவ்வளோதான், எல்லாத்தையும் முழு ஜெம்மாக கன்வெர்ட் பண்ணிட்டு இதையும் எடுத்து. ஓகே கிளைட்ரு ஹோவர் போர்டு. அப்போ இருந்த ஹோவர் போர்டு கிளைட்ரு இல்லை அப்போல்லாம். வேற வந்து எல்லாமே எடுத்தாச்சா? ஓகே டன். இதுலேயுமே அட்டாச்மெண்ட்டில் எல்லாமே பாக்கி. இப்போது அட்டாச்மெண்ட்டு ஓகே, மிச்சத்தை எல்லாத்தையும் ரெண்டு பண்ணுறது தான் இது. ஓகே மிச்சம் பார்க்கறதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எது என்ன அட்டாச்மெண்ட்டுன்னு தெரிய மாட்டேங்குது. டக்குன்னு பார்த்தா கிளிக் பண்ணி பார்த்தா தான் தெரியுதே.
எனக்கு பர்சனலா யூசி ரொம்ப பிடிக்கும். வெக்டாரும் அதுக்கப்புறம் வெக்டாரும் பிடிக்கும். அவ்வளோதான் ஹோலோகிராஃபிக்கு. வேற அவ்வளோதான். அடுத்த ஸ்பின்னு பத்தலை இதில். ஃபஸ்ட்டு டே ஏன்டா டே. அடுத்ததுல ஓகே பாப்புலாரிட்டி. அநியாயம் பண்ணுறீங்க. ஏதாவது கொடுங்கள். எப்பயாவது கொடுத்தாலாச்சும் அது ஜெம்மாச்சும் மாறணும். அப்பயும் தரமாட்டான். அதான் ரெடியும் பண்ணியே முடிச்சாச்சு. கொடுத்தாதான் என்னவா தரமாட்டம் தான் நிற்கிறான் ஜெம்மு. ஏதோ தெரில இதில் வந்து ஜெம்மாக தரான். சரி அட்லீஸ்ட் இப்படியாவது தரானேன்னு மனசை தேத்திக்க வேண்டியதான் போல. அடுத்து ஒன்றும் இல்லை பெயிண்ட் டப்பா. அடுத்ததுல ஓகே ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. அடுத்தது மோல்டோ. அடுத்தது கிரனேடு. அடுத்தது இதுலையாச்சு ஃபஸ்ட்டு டே. அடுத்தது அடுத்தது ஜெம்மு. ஓகே இந்த வாட்டி ஜெம்மு தான். ஜெம்மோட சுப்ரீமசி தான். அடுத்து இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணதில்ல, இதையும் கலெக்ட் பண்ணியாச்சு. அப்புறமேட்டு இப்போ என்னது மீதி அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே ஓகே. இது இருக்கிற எல்லா அட்டாச்மெண்ட்டையும் ரெடி பண்ணுற வேண்டியதான். இது என்னதுன்னெலாம் தெரில, பார்க்கறதுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஸ்கோப்பு பார்த்தா தான் தெரியுது. இது 3x, இது 4x. நான் அட்டாச்மெண்ட்லாம் பார்த்தா தெரியவே மாட்டேங்குது. இது வேற என்ன இருக்குது? சப்ரஸரு. ஓகே மிச்சம் இப்பயும் வந்து அவ்வளோதான். அடுத்த ஸ்பின்னு போடு. ஜெம்மு இந்த வாட்டி ஏகப்பட்ட ஜெம்மு. எத்தனை ஜெம்முன்னு மறந்தே போயிட்டேன். பரவாயில்ல. ட்ரெஸ்ஸுக்கு பதில் ரிவார்ட்ஸுக்கு பதில் போடு வெக்டார். ஓகே 3 மெட்டீரியல்லாம் மாறிடுச்சு. அட்லீஸ்ட் இப்பயாவது கொடுத்தானே அப்பா சாமி. அடுத்தது இதில் ஒன்றும் இல்லை. அடுத்ததுல ஒன்றும் இல்லை. அடுத்தது ஒன்றும் இல்லை. அடுத்தது ஓகே செக்ஷனுக்கு வந்தாச்சு. இன்னும் மிச்சம் என்னென்ன இருக்கு? ஓகே இது அப்புறம் 6x இருக்கு. ஓகே இதையுமே ஓகே ரெடி பண்ணியாச்சு. வேறு என்ன பேலன்ஸ்? அவ்வளோதான். அப்புறமேட்டு கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து லெவல் போட போகிறோம். மொத்தமாக முடிச்சு விட வேண்டியதான். அடுத்தது மொத்தமாக 1 2 3 க்ளோரியஸ் மூமெண்ட் வரைக்குமே இதில் இருக்கோ. லூட் கிரியேட்டு க்ளோரியஸ் மூமெண்ட்டு அவ்வளோதான். எலிமினேஷன் ப்ராட்காஸ்ட் இதில் செம்ம. பிட் எஃபெக்ட்டு. ஃபைனல் ஃபார்ம்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது. இது என்ன லூட் கிட்ட வரைக்கும் இருக்குது. ஓகே க்ளோரியஸ் மூமெண்ட் இல்லை ஆக்சுவலி. ஓகே லெவல் 2 அட்வான்ஸ் மூமெண்ட் போட்டாச்சு. லெவல் 3. அடுத்தது வெக்டாருக்கு எத்தனை பேருக்குலாம் பிடிக்கும்னு தெரில, பட் க்ளோஸ் ரேஞ்சில் செம்மையாக இருக்கும். ஹிட் எஃபெக்ட் அவ்வளோதான். லெவல் 5 ஆக்சுவலி இப்போயே போட்டிங்கன்னா இந்த மெட்டீரியல்லாம் கம்மி. கொஞ்சம் அந்த கடைசியில் கொஞ்சம் ஃபார்முக்கெலாம் மெட்டீரியல் கம்மி. போடுறதுனா போட்டுருங்க அவ்வளோதான். அடுத்தது லூட் கிட். அவ்வளோதான். ஃபைனலாக போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான் மொத்தமாக. அவ்வளோதான். லாபியில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். கன்னு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வச்சுட்டு உட்காந்தா லாபியோட இது உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. வேறு வந்து அவ்வளோதான். உங்களுக்கு பார்க்க இப்படி தான் இருக்குது. எமோட்டு ஓ 2 ஃபார்ம் அதில். ஆனால் ஒன்றுமே தெரியலையே. சத்தியமாக ஒன்றுமே தெரியல எனக்கு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே சைடில் இந்த ரெக்கை காணாமல் போச்சு. இப்போ முழு ஆர்பி செட்டு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுதான் வந்து நமக்கு அல்டிமேட் செட். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க. லைக் பண்ண மாட்டீங்க பார்த்தீங்களா? அந்த லைக்கை தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அனாமிகா ஸ்பின் இருக்குது. இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷனோட வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அது இல்லாமல் வாவ் மோட் நல்ல வாவ் மோடு அதெல்லாம் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வரட்டாமாமே டர்.